ஆனால் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் 100 நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அதை வாங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கடந்த 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் கிடையாது, அப்பையும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி இன்னும் தொடரும். கொரோனா நேரத்தில் தான் ஒவ்வொரு நான் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுடைய குடும்பம், அதாவது தவறி போனவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நாம் நிதி கொடுத்தோம். அதே போல் அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது மாதிரி ஆனால் கூட அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ரயில்வே பாஸ் சொல்லியிருக்கோம், ரயில்வே அமைச்சர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்தோம். இது நான் பதில் சொல்ல முடியாதுங்க. இது பிரதமர் அவர்கள் எங்களை பொறுத்தவரை 71 அமைச்சர்கள் பிரதமரோடு இருக்காங்க. பிரதமரோடு சேர்ந்து 72 பேர். இப்போ நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய குரலாக முருகனையா இருக்க போறாங்க. பிரதமர் தமிழகத்துக்கு வரும்பொழுது முருகனையா கூட இருக்க போறாங்க. அதனால் ஒரு கேபினெட் மந்திரியாக என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் செய்வதை நீங்க பார்க்க போறீங்க. நம்பர் 1. இரண்டாவது, காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஒரு ரொம்ப ரிஜிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்முடைய அமைச்சர் வேலை இல்லைங்கண்ணா. பிரதமர் பேசும் பொழுது நீங்க பாக்குறீங்க, எல்லா அமைச்சரையும் சமமாகத்தான் பார்க்கிறாங்க. அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி. எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போறது கிடையாது. முருகன் ஐயா அவர்கள் 2 ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சர், 3 ஆண்டு காலம் 2021 ஜூலையிலிருந்து 2024 தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்த்திருக்கிறேன். 11 லட்சம் கோடி ரூபாய் ஒரு எம்பி அப்ப நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தார். 11 லட்சம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு 10 ஆண்டுகள்ல வந்திருக்கு நீங்க பாருங்க. சில மாநிலங்கள்ல 3 கேபினெட் மந்திரிகள் இருக்கலாம், இன்னைக்கும் சில மாநிலங்கள்ல 3 கேபினெட் மந்திரி இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த 3 ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமா இருந்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் இணைப்பு பாலமா இருக்க போறாங்க. ஆனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது.